ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சர்கள் வர இருந்தார்கள். இதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே இந்த கூட்டம் தொடர்வதற்கு முன்பாக என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் இந்த கூட்டத்திற்கு எங்களால் வர முடியவில்லை, ஆனாலும் நாங்கள் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இந்த கூட்டத்தில் கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இதற்கு அப்படி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்திற்கு தொடர்பு முன்னாக இந்த எங்கள் கட்சி இந்த கூட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறது, இதை நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் சொல்றோம், அது பிறகு நாங்கள் சொல்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். அதிலே எங்களுடைய நிலைப்பாட்டும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு, அது இல்லாமல் தனியார் துறையிலே இடஒதுக்கீடு எல்லாம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க, கொள்கைகள்லாம் சொன்னாங்க. அது போன்று பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 99.9 விழுக்காடு கட்சிகளும் அத்துணை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும்.